இந்த வாழ்க்கையில் சொகுசு முழுவதையும் உங்ககிட்ட இருந்து பறிச்சுட்டு அப்படியே தனியாக விட்டுட்டா எப்படி இருக்கும்? ஆள் அரவமற்ற இடத்துல உங்களை தப்பிக்க முடியாத பகுதியில் விட்டுட்டா நீங்கள் எப்படி பிழைப்பீங்க? ஒருவேளை இது மாதிரியான சூழ்நிலை உங்ககிட்ட வந்துச்சுன்னா அதில் எப்படி இருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்குவீங்க? எவ்வளவு சிக்கலான சூழ்நிலை வந்தாலும் சில உயிர் வாழும் உத்திகளை நீங்கள் எப்படி கற்றுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ நாம் இருக்கிற இடம் சகாரா பாலைவனத்தோட நடுப்பகுதி. இங்கே உயிர் வாழ்வதற்கான மூலக்கூறுகள் ரொம்பவே கம்மி. குறிப்பாக ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கும் 1/2 லிட்டர் தண்ணி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் நீங்கள் தண்ணி எடுத்துக்கலன்னா உங்கள் மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் குறைஞ்சி ஆக்சிஜன் கம்மியாயிரும். அடிக்கிற வெயிலில் மயக்க நிலைக்கு போயிடுவீங்க. இது உங்கள் உயிருக்கு ரொம்பவே ஆபத்தாயிரும். அதனால் தண்ணி இல்லாத நேரத்தில் உங்களை நீங்கள் எப்படி காப்பாற்றிக்கணுன்றது ரொம்ப முக்கியம். சீன பயணிகள் 6 பேர் இது மாதிரி இடத்துல மாட்டிக்கிட்டு ரொம்பவே தவிச்சிட்டாங்க. நீங்களும் அது மாதிரி ஆயிடக்கூடாது. இப்படின்னு பேசுறது யாரு அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அவர் பெயர் தான் பியர் கிரில்ஸ். நம்ம வீட்டில் டெய்லியும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் டிஸ்கவரி சேனலில் வரக்கூடிய மேன் விசஸ் வைல்ட். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பேர் ஹில்ஸை பார்த்துருப்பீங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது. அந்த கதாநாயகனோட பிறந்த நாள் இன்னைக்கு தான். அவருக்கு ஃபஸ்ட்டு நம்ம பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அவரோட பிறந்தநாள் அதுமா அவரை வரவேற்றும் விதமாக அவரோட வாழ்க்கை வரலாறை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. 1974 வருஷம் ஜூன் 7ஆம் தேதி இவர் பிறந்திருக்காரு. உண்மையான பெயர் எட்வர்ட்ஸ் மைக்கேல். ஆனால் இவரோட பெயரை அவரோட அக்கா தான் மாற்றிட்டாங்களாமா. பேர் ஹில்ஸ்க்கு டெடி பியர்னா ரொம்ப பிடிக்குமா, அதனால் அவங்க அக்கா இவருக்கு டெடி பியர் அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் கிரில்ஸ் அப்படின்னு இன்னொரு தரப்பில் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதனால் பியர் ப்ளஸ் கில்ஸ் பேர் ஹில்ஸ் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பேர் ஹில்ஸ் நெதர்லாண்டில் பிறந்திருந்தாலும் அவருக்கு இந்திய இராணுவத்தில் சேரணும் அப்படின்றது ஒரு கனவாகவே இருந்துச்சு. ஆனால் அது நடக்கலை. அதனால் 1994 வருஷம் பிரிட்டிஷோட இராணுவத்தில் சிறப்பு படையாளராக, அதாவது SAS ஸ்பெஷல் ஏர் சர்வீஸ் அப்படில தேர்ச்சி பெற்றார். ஆனால் வலிமை இல்லாத காரணத்தினால அங்கிருந்து அவரை வெளியேற்றிட்டாங்க. பியர் அவமானம் தாங்க முடியாமல் தன்னோட உடலை வலிமைப்படுத்துறதுக்காக ஜிம்மிலேயே பல நாள் தவம் கடந்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் SAS தேர்வு பெற்று அதில் தலைவராகவும் ஆனார். முதல்ல என்ன ஆணுச்சுன்னா 16,000 அடி உயரத்திலிருந்து கீழே நோக்கி விழுணுமா. அப்படி விழும்பொழுது 3,000 அடி உயரத்தில் வரும்பொழுது அந்த பேராஷூட்டு திறக்கணும். ஃபஸ்ட் டைம் அவர் குதிக்கும் பொழுது பேராஷூட்டு திறக்கலை. கிட்டத்தட்ட 250 அடி வந்ததுக்கு அப்புறம் தான் பேராஷூட் ஓப்பன் ஆயிருக்கு. அதனால் என்ன ஆணுச்சுன்னா இவரோட 3 குறுக்கெலும்புகளும் முதுகெலும்பில் 6 எலும்பும் உடஞ்சி போயிடுச்சு. இவருக்கு இருக்கிற தைரியம் தான் நமக்கு தெரியுமே. அதுக்கப்புறம் இவர் விடவே இல்லை. 3 வருஷம் மறுபடியும் கடுமையாக பயிற்சி செஞ்சு பல சாகசங்களை செஞ்சுருக்காரு. 3 வருஷம் இராணுவத்தில் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் வந்துட்டார். 1998 வருஷம் என்ன பண்ணியிருக்காருன்னா மே 26ஆம் தேதி காலையில் 7:22 மணிக்கு உலகின் மிகவும் உயரமான பகுதியான எவரெஸ்டில் ஏறி நின்று தன்னோட துணிவையும் சாகசத்தையும் நிலைநாட்டினார் பேர் ஹில்ஸ். உலகிலேயே மிக குறைந்த வயதில் இம்மலையை ஏறி முடித்தது இவர் மட்டும்தானாமா. அப்போது அவருக்கு வயசு 23. அப்படின்னா பேரோட மனதிடமும் உறுதியும் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிறிய வயதிலேயே எவரெஸ்ட் ஏறியவர் அப்படின்னு கின்னஸ் சாதனையில் இவர் பேர் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. அதுக்கப்புறமா மலை ஏறக்கூடிய கால்களை இழந்த தனது நண்பருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு இவர் விரும்பினார். இதுக்காக புதிய முயற்சி ஒன்று அறிவித்தார். அதாவது தனது நண்பருக்கு மருத்துவ செலவுக்காக தேம்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய நதி இருக்குது, அந்த நதியை நான் கடக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். சொன்ன மாதிரியே மருத்துவ செலவுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு தேம்ஸ் அப்படின்ற நதியை கடந்து மிகப்பெரிய உலக சாதனையை பண்ணியிருக்காரு பேர் ஹில்ஸ். 11 மீட்டர் நீளம் கொண்ட திறந்த வெளி படகுல ஆர்டிக் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்திருக்காரு பேர் ஹில்ஸ். 2005ஆம் ஆண்டு என்ன பண்ணியிருக்காருன்னா சுமார் 25,000 அடி உயரத்தில் பலூனில் பறந்தபடியே இரவு உணவு, அதாவது நைட்டு டின்னரை அங்கேயே சாப்பிட்டு பல சாதனைகளை அங்கேயும் பண்ணியிருக்காரு பேர் ஹில்ஸ். மறுபடியும் எவரெஸ்ட் மலை மேலே ஏறணும் அப்படின்னு இவருக்கு ஒரு ஆசை வந்துச்சு. 29,500 அடி உயரத்தில் உரைய வைக்கும் குளிரில் பேராஷூட்டில் பறந்து சாதனை படைச்சார். இந்த நிகழ்ச்சி டிஸ்கவரியில் மற்றும் சேனல் 4 அப்படின்ற இதுலேயும் படம் பிடிச்சாங்க. இங்கிருந்து தான் பிரியரோட தொலைக்காட்சி பயணம் ஆரம்பிச்சிச்சு. தொலைக்காட்சி வரலாற்றில் எஸ்கேப் டு தி லீஜியன் அப்படின்ற நிகழ்ச்சியில் சகாரா பாலைவனத்தில் தனியாக கடந்த முதல் சாதனையை படைச்சார் பேர் ஹில்ஸ். அதுக்கப்புறமா பார்ன் டு சர்வைவர் அப்படின்ற நிகழ்ச்சியிலையும் வந்தார். அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் மேன் விசஸ் வைல்ட் அப்படின்ற ப்ரோக்ராமில் மிகப்பெரிய நீங்காத இடத்த நம்ம மத்தியில் பிடிச்சிருக்காரு பேர் ஹில்ஸ். மேன் விசஸ் வைல்டில் இவர் எப்படி நடிச்சிருக்காரு அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை நடிப்புன்னு சொல்லக்கூடாது, அது ஒரு டெடிகேஷன் தான் சொல்லணும்.
உலகில் உள்ள மிகவும் கடினமான பகுதிகளிலேயும் மனிதர்கள் வாழ்வதற்கு அற்ற சூழ்நிலை கொண்ட பகுதிகளிலேயும் பேர் கில்ஸ் 7லிருந்து 8 நாள் வரைக்கும் தங்கி எப்படி அங்கே உயிர் வாழணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இவரோட உத்திகள் இராணுவத்தில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. பேர் கில்ஸுக்கு விடாமுயற்சி அப்படின்றது கூடவே பிறந்த ஒன்று தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவரோட சாகசங்களை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இன்றைக்கி அவரோட பிறந்தநாளாக இருக்கிறதுனால நம்மளோட தமிழ் ஸ்பீடு சார்பாக அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்களும் உங்களோட பிறந்தநாள் வாழ்த்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் மூலிமா பேர் கில்ஸுக்கு தெரிவிக்கலாம். இவரோட சாகசங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இவரை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான நியூஸ் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம தமிழ் ஸ்பீடு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி.